ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம சுக்கிர பெயர்ச்சியா இருக்கட்டும், இந்த கிரகங்களுடைய அடிப்படையில எல்லா கிரகத்தினுடைய அடிப்படையில எல்லா பெயர்ச்சியுமே நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஆவணி மாசம் 8ஆம் தேதி தமிழுக்கு, ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/8/2024 சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது சூரிய உதயத்துல 48 நாளையோ 50 நாளையோ பக்கம் கழிச்சுதான் அவர் பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சி ஆகி அதாவது சிம்ம ராசியில இருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகி 11/9/2024 9வது மாசம் 11ஆம் தேதி வரைக்குமே அவர் அங்கே இருக்கார். அவர் இருக்கிறதுனால என்ன பலன், கன்னி வீட்டுல அவருடைய தன்மை என்ன, அதனால இந்த 12 ராசிகளுக்கு மேசம் முதல் மீனம் வரை என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது. 2ல கடகத்துல பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று இருக்காரு. சூரியன் ஆட்சி பலம் பெற்று அவருடைய சொந்த வீட்டிலே இருக்காரு. சுக்கிரன் கேது கன்னி வீட்டுல இருக்கு. சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டுல இருக்காரு. ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு. செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான பார்வை உண்டு. இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்கிர பகவானுக்கு 7ஆம் பார்வை மட்டுமே. சுக்கிரன் பெண் பாலினம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்ச நிறம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெண்மையான நிறம். அதுல இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, இந்த விருச்சக ராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதிவிலக்கு உண்டு. விருச்சக ராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா சுடுதண்ணின்னு சொல்லுவோம். இந்த விருச்சக ராசியினுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். அவர் உங்களுக்காக 7ஆம் இடத்துல இருந்து குருவோட சேர்ந்து உங்களுடைய ராசியவும் பார்க்கிறார். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அந்த மாதிரி குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தோட உங்களை பார்க்கிறாரு. அப்ப இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7க்கும் 12க்கும் உள்ள அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு நீசம் அடைகிறார் கேதுவோட சேர்ந்து. அப்ப என்ன ஆகும், அதாவது நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க பணம், இந்த பணமாகப்பட்டது சுப செலவா ஏதாவது பயன்படுத்தணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சிறு விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த விருச்சக ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல ஒன்றும் பாதிப்புகள் வந்துடாது, பயப்படுற அளவுக்கு. ஏன் அதை சொல்றோம் அப்படின்னா குருவினுடைய பார்வையும் உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மை. கண்டிப்பாக அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஏன்னா அவர் உங்கள் 2க்கும் 5க்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக காதல் திருமணங்கள் உங்களுக்கு கைகூடும். மெயின் பாத்தீங்க அப்படின்னா திருமணங்கள் இவ்வளவு நாள் பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மாறி காதல் திருமணங்கள் கைகூடும். மறுமணங்கள் அதை விட நல்லதாக மாறும். குழந்தை பேரு என்பது கண்டிப்பாக உண்டு. வெளியூர் வெளிநாடு பொதுச்சன தொடர்புகள், வேலை கிடைக்கிறது, வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறது, வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணங்கள், சம்பள உயர்வுகள், இது எல்லாம் கிடைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடைக்கும்.
இந்த செவ்வாயும் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒன்னா இணையுது அப்படின்னா அவர் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பலவீனம் அடைவார். சுக்கிரன் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது முறை தவறிய உறவுகள்ல கூட ஈடுபடுவார். அது ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு, அது எப்படி அமைதுங்கிறத பொறுத்துத்தான் ஒருவரை பத்தி சொல்லணும். ஆனா இது நான் சொல்றது பொது பலன் மட்டும்தான், யாரையும் குறிப்பிட்டு கிடையாது. அவரவருடைய ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் அவரவருடைய நிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா முடியாது. ஒருவருடைய விதி ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் அமைய பெற்றால் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை, அந்திம காலம் வரை செல்வ செழிப்போடு வாழ்வார். அவருடைய செல்வ செழிப்பு என்பது பாத்தீங்கன்னா எந்த விதமான குறைபாடு இருக்காது. உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் எல்லாம், ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான ஒரு வாழ்க்கைக்கு காரணமானவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன். காம உணர்வுகள், ஒரு மனிதனுக்கு உள்ள காம உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான். ரசனை, அழகு, அழகிய பொருட்கள் எல்லாம் பாருங்க, ரசனை, ரசிக்கிற ரசனை, ஒரு மனிதனுடைய அழகு, அழகிய பொருட்கள் எல்லாம், இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகம். அப்ப இந்த சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா பணம், ஆடை, ஆபரணம், அலங்காரமான மாளிகை, வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், சுரோனிதம், ஆணாக இருந்தால் சுக்கிலம், பெண்ணாக இருந்தால் சுரோனிதம், இருவருக்கும் தேவையான இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பிறப்புக்குன்னு உண்டான ஒரு விஷயம். சுக்கிலம் சிரோனிதம் நல்லா இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சீரும் சிறப்போடும் வாழ்வார். சுக்கிலமோ சுரோனிதமோ கெட்டு போச்சு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? சுக்கிரன் தான். அப்ப சுக்கிரன் சாதகமா அமையறதும் பாதகமா அமையறதும் அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து, நம்ம செய்யற பாவ புண்ணியத்தை பொறுத்து அவருக்கு நல்லது கெட்டது நடக்கிறது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், சுரோனிதம், அதாவது இது பாதகமா இருக்கு, நல்லா இல்லை, சாதகம்னா அசுபஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா ஒரு வகையில நீர் வற்றி போறது, அதாவது நீரழிவு நோய், பால்வினை நோய், இந்த மாதிரி எல்லாம் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்ப இவரை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல எந்த நிலையில அமைய பெற்றிருக்கோ அந்த நிலையை வச்சு தன்னுடைய மனைவியினுடைய சுபாவம் இது அப்படிங்கறத அறிய முடியும். அதே இது ஆண், எப்படிப்பட்ட ஆண் நமக்கு வருவாரு அப்படிங்கறது பெண்ணும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி வாய்ப்புகளும் உண்டு. நம்ம சுக்கிரனை பத்தி பேசுறதுனால அந்த சுக்கிரனுடைய காரகத்தை மட்டும் சொல்றோம். அப்ப அந்த சுக்கிரனாகப்பட்டவர் சுகபோகமாவே இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில பிறப்பு முதல் இறப்பு வரை, அந்திம காலம் வரை ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அனுபவிச்சோங்கிற ஒரு சூழ்நிலையே வராது. அப்ப எப்படி இருக்கும்? அவருடைய சூழ்நிலையில பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு வீடு வாசல் இல்லாம வாழ்வாரு, சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சந்திக்காம கஷ்ட சூழ்நிலையவே சந்திச்சிருப்பாரு. அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள்ல கூட கஷ்ட சூழ்நிலை அனுபவிப்பாரு. அது இல்லாம வாடகை வீட்டிலே வாழ்ந்து அவருடைய இதை பண்ணிட்டு போயிடுவார். அப்ப சுக்கிரன் சாதகமா அமைஞ்சா என்ன பலன், பாதகமா அமைஞ்சா என்ன பலன்? ஒருத்தட்ட பணம் எவ்வளவு இருக்கு, காசு எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் கூட யாரும் கேட்க மாட்டாங்க. வாங்க நல்லா இருக்கீங்களா, குழந்தை இருக்கா அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், சுரோனிதம் என்ன ஆகணும்? சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் அஸ்தமனமாவது, வக்ரமாவது, நீசமடைவது, திதி சூன்யத்தில் அகப்படுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுறாருன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? சாதகமான சூழ்நிலை. இப்ப
இப்ப நான் சொல்லுவது பொது பலன் மட்டுமே. உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க. ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா தொழில் பண்றதா இருக்கட்டும், வெளியில போறதா இருக்கட்டும், வெளியூர் போறதா இருக்கட்டும், திருமணம் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், இதை பத்தி படிக்கலாம். ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறுது அப்படின்னா பாக்கியஸ்தானத்துல நல்ல இடத்துல அந்த சம்பந்தமான பேரோ, அது சம்பந்தமான படிப்போ, அது சம்பந்தமான தொழிலோ ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வளர்ச்சி அடைய வாய்ப்பு உண்டு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில பாதிப்புகளை சந்திப்பார். ஒருவர் தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதை முதல்ல பார்க்கணும். தொழிலே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அதிகாரம் உனக்கு இருக்கு அப்படின்னா நீ தொழிலே பண்ணக்கூடாது. தொழில் மீண்டும் பண்ணுனா என்ன ஆகும்? கண்டிப்பாக தொழில அவர் நஷ்டத்தை சந்திப்பார தவிர லாபத்தை சந்திக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் கிடைக்காது. அப்போ எந்த ஒரு செயலா இருந்தாலும் உன்னை பார்த்து அதன் மூலியமா சரி பண்ணி இறங்குறதுங்கிறது ரொம்ப சுமூகமான சூழ்நிலையா இருக்கும். ஒருவருடைய குழந்தையில கடைசி குழந்தையா பிறக்குது அப்படின்னா அது சுக்கிரனுடைய சாரமான பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா அது குட்டி சுக்கிரன் சொல்றோம். குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும். நல்ல நிலைமையில இருந்தாலும் பொன்பொருள் சேர்க்கை, பண விரயங்கள், சொத்து சுக விரயங்கள் எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவருக்கு சுக்கிரன் நல்ல நிலையில இருந்தா எந்த விதமான குறைபாடும் நடக்காது. நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு, கேது, குரு பகவான் என்ன நிலையில அள்ளி கொடுப்பாங்களோ அதே சூழ்நிலைய ஒரே மாதத்துல அள்ளி கொடுத்துட்டு போகக்கூடிய தன்மை இந்த மாத கோள்களுக்கு உண்டு. சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாமே முக்கூட்டு கிரகங்கள், 3 கட்டத்துக்குள்ளதான் இருக்கும், அதை தாண்டி போகாது. அப்போ இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? இந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துல நீசமாகிறதுனால மூத்த சகோதரம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இளைய தாரம், இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட, சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. இதனால பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் ஒரு நிதானமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த விருச்சக ராசியில விசாகம், அனுசம், கேட்டை 3 நட்சத்திரங்கள் உண்டு. இந்த விசாக நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிலையில, சாதகமான நிலையில இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கிறாரு. அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். அது இல்லாம அனுச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 4ஆம் இடத்துல போய் வக்ரமா இருக்காரு. அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த அனுசம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அடுத்து கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளணுங்கிறது ஒரு விதி. இந்த கோட்டை கட்டி ஆளணுங்கிறது ஒரு விதி இருந்தாலும் இந்த புதனாகப்பட்டவர் இன்னைக்கு பாக்கியஸ்தானத்துல போய் வக்ரத்துல இருக்கார். அந்த வக்ரமாகப்பட்டது ஒருவித பலவீனத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாகும். குறிப்பிட்ட நாளைக்கு, ரொம்ப நாளைக்கு இல்லை. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு 3 நட்சத்திரங்களாவே இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வெவ்வேறு குணங்களை கொண்டது. அந்த வெவ்வேறு குணங்களுமே குருவினுடைய பார்வை உங்களுக்கு இருப்பதனால அர்த்தாஷ்டம சனியா இருக்கட்டும், செவ்வாய் குருவோட சேர்ந்து பார்க்கிறாரு. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி சேர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை நல்ல பலத்தை உருவாக்குமோ தவிர பலவீனத்தை இருக்காது. அப்போ உங்களுக்கு இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை அடுத்த வருஷம் 5ஆவது மாசம் வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான் இருக்கும். குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த குருவாகப்பட்டவர் முற்றிலும் சுபக்கிரகம், தேவகுரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு குருவாகப்பட்டவர் உங்களுக்கு நல்ல நிலையில இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் உருவாகும். இந்த சுக்கிர பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு வகையான சாதகமாக இருக்கிறதுனால அதையே பயன்படுத்துங்க. வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும், நல்லது கெட்டது, இன்பங்கள் துன்பங்கள், கஷ்ட நஷ்டம் எதுவா இருந்தாலும் அதற்கு தகுந்தாற் போல் வழி நடத்துவது நல்ல மாற்றத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.